அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கும்பம் காலச்சக்கரத்துக்கு 11ஆம் வீடு 11ஆம் ராசியான கும்பராசி நேயர்களுக்கு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஏன்னா 7.5 சனியோட கடைசி பகுதி, 7.5 சனியின் இறுதி கட்டத்தில் கும்பராசிக்காரங்க இருக்காங்க. ஏன்னா விரை சனி முடிஞ்சு, ஜென்ம சனி முடிஞ்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாத சனியில் இருக்காங்க. பாத சனினா லாஸ்ட் பீரியடாக இருக்குது. சரிங்களா? இப்போ ராசிக்கு வந்து யார்? சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் ராசிநாதனே சனி இப்போ 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் இருக்கார். உங்கள் ராசியில் வந்து பாருங்கள் ராகு இருக்காது, சந்திரனோட ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல கேது இருக்காங்க. இப்போ உங்கள் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கார். இப்போ இந்த குரு பயிற்சியை விட இப்போ நான் குரு பயிற்சி நடந்துருச்சு. ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் கடைசி தான். இப்போ குரு பயிற்சி நடந்துருச்சு. ராகு கேது உங்கள் ஜென்ம ராசியிலே இருக்காங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்காங்க. இந்த 3 பயிற்சியை விட ரொம்ப முக்கியமான பயிற்சி எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன்னா சனி பயிற்சி தான். உங்களுக்கு அடுத்த வருஷம் 2027லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச 7.5 உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிடிச்ச உங்கள் உடம்பு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட்டி படைச்ச சனி உங்களுக்கு அடுத்த வருஷத்தோட முடியும். ஏன்னா இப்போ பாத சனி போயிட்டுருக்குங்க. ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி இருக்கார் குருவோட வீட்டில். பாத சனி வந்து நல்லது பண்ணும், பாத சனி போகும்போது கொடுத்துட்டு தான் போகும், கெடுக்காது அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, இந்த 2026 தான் ஒரு சில பேர்த்துக்கு ஹெல்த் ரீதியான பிரச்சனை கும்பராசிக்காரங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா ராசி மேலே ஒரு பக்கம் ராகு, ஏன்னா ராசியில் வந்து ராகு ஒரு பக்கம் இருந்து, ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல குடும்பம் தனம் பாகிஸ்தானத்தில் இருக்கிறனால ஹெல்த் ரீதியான பிரச்சனை ஒரு சில பேர்த்துக்கு இப்போ தான் எட்டி பார்த்துருக்கு. ஒரு சில பேர்த்து ஸ்பைனல் கார்டு பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, எலும்பு தேய்மானம், முழங்கால் மூட்டு பிரச்சனை, இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை, அதே மாதிரி கண் பிரச்சனை, பல்லில் பிரச்சனை, பல்லு கிளிப் போடுறது, கேப் வைக்கிறது, ரூட் கேனால் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கண் சம்மந்தமான பாதிப்பு, கண்ணுக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்க இருக்காங்க. ஹெல்த் வைஸ் சில பாதிப்பு கொடுத்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய சில பிரச்சனைகள் வந்தது. அதாவது ஹெல்த் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டாங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் பாத சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் கொடுத்துட்டு தான் போகும்பாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு இப்போ பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்து, அதாவது 2025 ஒரு சில பேர் வந்து அந்த மன அழுத்தத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வந்திருக்காங்க. 2025 போன வருஷத்துலேருந்து உங்களுக்கு பிப்ரவரி மார்ச்லேருந்து ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடச்சிது. ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜென்மசனி எதுவுமே பண்ண கிடையாது. 2023 24லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்த்துக்கு எதுவுமே பண்ண கிடையாது. அதில் தப்பிச்சவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெல்த் ரீதியான, உடல் ரீதியான, பண ரீதியாக மாட்டிக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. சரி, எங்களுக்கு ஜென்மசனி நல்லா தான் இருந்தது. 2023 24 கூட நல்லா இருந்தது. இப்போ இந்த 25 26 சரியில்லைன்னு சொல்கிறவங்க ஒரு பக்கம். ஒரு சில பேருக்கு வந்து 2026 இப்போ இந்த ஜனவரிக்கு அப்புறம் தாங்க சார், இந்த 26 எப்போ பிறந்ததோ அதுலேருந்து தாங்க சார் எங்களுக்கு பிரச்சனை, அதுலேருந்து எங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனை, அதுலேருந்து எங்களுக்கு பண பிரச்சனை, மன உளைச்சல் வந்துருச்சுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர். ஏன்னா ராசியில் வேறு ஒரு பக்கம் ராகு இருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களை அப்படியே சூழ்ந்து இருக்கிறன, இருட்டு சூழ்ந்தனால பேராசை பெருநஷ்டங்கிறனால நிறைய பேர் உங்களை தூண்ட வச்சுருப்பாங்க. பணத்தை முதலீடு போட்டிருப்பீங்க, ஏமாந்துருப்பீங்க, நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க, கூட இருக்கிறவங்க நண்பர்களே உங்களை முதுகில் குத்தியிருப்பாங்க. இதெல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு நடந்தது. இப்போ 2ஆம் இடத்துல சனி என்ன பண்ணுவார்? பொருளாதாரத்தை கை வைப்பார், பணத்தில் கை வைப்பார். இப்போ சேஃப்டின்னு, ஏன்னா பொதுவாகவே கும்பராசிக்காரங்கிறது ஒரு சேமிப்புடைய ராசி. ஏன்னா ராசி சின்னமே பானைங்கிறனால கொஞ்சம் ரகசிய நடவடிக்கை உங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சங்கிற விட நிறையவே ரகசிய நடவடிக்கை இருக்கும். எதாக இருந்தாலும் பொறுமையாக இருந்துட்டு டீல் பண்ணுவாங்க, ரகசியத்தை காப்பாங்க கும்பராசிக்காரங்க. ஏன்னா பானைங்கிறது அது ராசி சின்னமே பானை, அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து ரகசியத்தை காக்கக்கூடியவர்கள் கும்பராசிக்காரங்க, சேமிப்பு உடையவர்கள் கும்பராசிக்காரங்க. எந்த அளவுக்கு பணத்தை சேர்த்து வச்சிங்களோ அந்த அளவுக்கு செலவும் விரையும் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்க. அதை பார்த்தீங்க நீங்கள். செலவு மேலே செலவு, விரையும் மேலே விரையும், பண விரையும் அப்படியே நஷ்டம் விரையும்னு போன கும்பராசிக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ 2ஆம் இடத்துல சனி என்ன பண்ணியிருக்கு? உங்களுக்கு பணத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும், பொருளாதாரத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை கொடுத்துருக்கும், பேசுகிற பேச்சில் பிரச்சனை, நாக்கில் சனின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க ஒரிஜினல். இப்போ 2ஆம் இடத்துல சனி இருக்கார், நாக்கில் பிரச்சனை, வாயில் பிரச்சனை, பேசினாலே பிரச்சனை. நீங்கள் நல்லது பேசினாலும் சரி, எது பேசினாலும் சரி, வாயை திறந்தாலே பிரச்சனை, உங்களை குறை சொல்லுவாங்க இந்த டைமில். பணத்தில் பிரச்சனை, அப்போ சேஃப்டி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு மருத்துவ செலவு வச்சுருக்கும். கண்டிப்பாக கும்பராசிக்காரங்களுக்கு மருத்துவ செலவு வைக்காமல் இருந்திருக்கவே இருக்காது. நீங்கள் சதய நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, அவிட்ட நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இல்லை புரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, இன்னும் போன வருஷம் இல்லை இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு மருத்துவ செலவு கண்டிப்பாக உங்களுக்கு வச்சுருக்கும். மருத்துவத்துக்காக செலவு கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க, குடும்பத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க, விரயம் பண்ணியிருப்பீங்க, குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் சுபவிரயமாக ஒரு சில பேர்த்துக்கு நடந்திருக்கு. இப்போ ராகு திசை பிறக்கும்போது பாருங்கள்,
சதய நட்சத்திரக்காரருக்கு பிறக்கும்போது ராகு திசை, அதுக்கப்புறம் 2வது வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை. இப்போ நீங்க சனி திசையில் இருப்பீங்க. ஒண்ணா இப்போ குரு திசையில இல்ல சனி திசையில் இருப்பீங்க நீங்க. இந்த ரவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டான்னு பார்த்துக்குங்க. 7.5 சனி ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டான்னு பார்த்துக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போதே செவ்வாய் திசை, 2வதா ராகு, 3வதா குரு, இப்போ சனி திசை. ஒண்ணா இப்போ நீங்க குரு, ராகு, சனி திசை, ஏதாவது ராகு, குரு, சனி திசை இதில தாங்க இருப்பீங்க நீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும்போதே குரு திசை, 2வதா சனி திசை, புதன் திசை உங்களுக்கு. மேக்ஸிமம் கும்பராசிக்காரங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிறது ஒண்ணா குரு திசையில் இருப்பீங்க, இல்ல சனி திசையில் தான் இருப்பீங்க. கண்டிப்பா. ஒரு மிடில் ஏஜ் கரெக்டான ஏஜில் இருக்கவங்க பாருங்க, குரு திசை, சனி திசைய நீங்க சந்திக்காம உங்களால போகவே முடியாது. வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள்லாம் கத்துக் குடுத்துருக்கும். அது இப்போ சனி திசையில் இருக்கவங்கலாம் போட்டு உங்கள புழிஞ்சு எடுத்திருக்கும் உங்களுக்கு இந்த சனி, 7.5 சனி. குடும்பத்தில் இருக்க சனி பணப்பிரச்சனை குடுக்கும், கடன் பிரச்சனை குடுக்கும், கடன் நெருக்கடி குடுத்துருக்கும். பணப்பிரச்சனைனாலே குடும்பத்தில பிரச்சனை. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஆகாம இருந்திருக்கும். உங்கள மதிக்காம இருந்திருப்பாங்க. கூட இருக்கவங்க முதுகுல குத்தியிருப்பாங்க. வீட்ல அப்பா, அம்மாவே உங்கள மதிக்காம இருந்திருப்பாங்க. இதெல்லாம் நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. ஹெல்த் பிரச்சனை, உடல் ரீதியான பாதிப்பு இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதனால இந்த விரை சனி, சரி உங்களுக்கு இந்த பாத சனி உங்களுக்கு வந்து பெருசா குடுத்துட்டு போகணும்னு நினைக்க வேண்டாம். நீ இருக்கிறத வச்சு சேஃப்டி பண்ணிக்கங்க. நல்ல விஷயத்துக்காக, குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது நல்லது. ஏன்னா பாதத்தில் 2ஆம் இடத்துல சனி வந்தாலே உங்களுக்கு குடும்ப விஷயத்துக்காக செலவு பண்ணுறது, வீட்டுக்கு தேவையான பொருட்களுக்காக ஃப்ரிட்ஜ் வாங்கணும், வாஷிங் மிஷின் வாங்கணும், ஏசி மாற்றணும், அது மாற்றணும், இது மாற்றணும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் நீங்கள் செலவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் அடுத்த ஜூன் வரைக்கும் கிட்டத்தட்ட 1 வருஷ காலம் இருக்குது உங்களுக்கு. அடுத்த ஜூனில் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 7.5 சனி உங்களுக்கு பிடிச்ச 7.5 கம்ப்ளீட்டாக உங்கள விட்டு விலகிரும். கிட்டத்தட்ட 7.5, 8 வருஷமாக படாத பாடு பட்ட கும்பராசிக்காரங்களுக்கு அடுத்த வருஷம் உங்களுக்கு விடிவு காலம் கிடச்சிரும். சரிங்களா? அடுத்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு விடுதலைன்னே சொல்லிடலாங்க. இதெல்லாமே நிறைய நெகட்டிவான விஷயங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு சொன்னேன். இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கும். நிறைய சந்திச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு. ஏதோ ஒரு பிரச்சனைங்க. ஏதோ ஒரு ரோட்டில் போகிறவன் ஏதோ ஒன்று உங்களுக்கு தொல்லை குடுத்துட்டு போவான். சொந்தக்காரங்க உங்களுக்கு தொல்லை குடுப்பாங்க. கூட பழகுனவங்க உங்களுக்கு தொல்லை குடுப்பாங்க. ஏதோ ஒன்று குடுப்பாங்க. வேலை செய்கிற இடத்துல மனசில் நிம்மதி இருக்காது. தொழில் பண்ணுற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல உங்களுக்கு வேலையாட்கள் உங்கள் பேச்சு கேட்க மாட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, கஷ்டம், சங்கடம் குடுக்கும். அதேமாதிரி கடன் தொல்லை. கடன் வாங்கிட்டு வந்து மாதம் மாதம் வட்டி கட்ட முடியாமல் பிரச்சனை. இது எல்லாமே போயிட்டுருக்குங்க கும்பராசிக்காரங்களுக்கு. பணப்பிரச்சனை தான் மெயினா. அதனால் நான் முன்னாடி சொன்ன மாரி நிறைய சேஃப்டி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் மருத்துவ செலவு வச்சிருச்சு. ஏதோ ஒரு வகையில் வந்து கர்மா வந்து இந்த சனி வந்து கழிக்க வச்சத கழிச்சு கர்மா வந்து உங்களுக்கு சனி வந்து களி மூலமா உங்களுக்கு கழிக்க வச்சத அதை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கங்க நீங்க. ஏன்னா இந்த சனி வந்து என்ன பண்ணும், உங்களுக்கு கர்மாவ கழிக்கக்கூடிய பிளானட். கர்மக்காரகன் சனின்னு சொல்றாங்க. கர்மாவ வந்து தீர்க்கக்கூடிய பிளானட் தான் சனி. அப்போ ஹெல்த் பிரச்சனை, பண விரயமானது, வெட்டி செலவு, வீண் விரயம், தண்ட செலவானதெல்லாம் அது உங்களுக்கு பாசிட்டிவ்னு நெனச்சுக்கோங்க. நீ அடுத்து வர காலகட்டமெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா பாத சனியில் வந்து இருக்கீங்க. அதுலேயும் சில பேர் மாட்டி சிக்கி தவிச்சு நரக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கவங்க நிறைய பேர். அதனால் இந்த 2ஆம் இடத்துல இருக்க சனி குடும்ப விஷயத்தில் சில பஞ்சாயத்து கொடுக்கும். பேசுகிற பேச்சில் சில வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். அதில் பிரச்சனை கொடுக்கும். நீங்கள் யாரை பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் சில பாதிப்பு பிரச்சனை கண்டிப்பாக தேடி வந்து இழுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். இதை தான் சனியோட வேலை. அதனால் குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் சனி இருக்கிறனால பேச வேண்டிய பேச்சில் கவனம், குடும்ப விஷயத்தில் கவனம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார பண விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கனாலே இந்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாதசனி பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தில் கவனமாக இருக்கிறது நல்லது. ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. சரிங்களா? மற்றபடி இந்த டைமில் உங்களுக்கு இழந்த வேலை ஒரு சில பேர்த்துக்கு திரும்பி கிடக்கூடிய வாய்ப்பு உருவாகும். தொழிலில் பெருசாக முதலீடு போட வேண்டாம். 7.5 சனி போயிட்டுருக்கு. அளவாக முதலீடு போட்டிங்கனால கண்டிப்பாக தொழில் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆயிடும். சரிங்களா? அடுத்த வருடம்லேருந்து உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுறத உங்களால் கண்கூட பார்க்க முடியும். உங்களுக்கு பிடிச்ச 7.5 கம்ப்ளீட்டாக உங்களை விட்டு விலகும். ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு திசையா, சனி திசையா, இல்லை வேறு என்ன உங்களுக்கு பிளானட்டோட இம்பேக்டில் போயிட்டுருக்கீங்க. மேக்ஸிமம் குரு திசை, சனி திசை தான் உங்களுக்கு போயிட்டுருக்கும். அந்த தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக, பாதகமாக. மேக்ஸிமம் குரு திசை, சனி திசை தான். இந்த குரு உங்களுக்கு சாதகம் பண்ணுமா? இல்லை சனி உங்களுக்கு சாதகமாக இருக்குமா, பாதகமாக இருக்குமா? குரு நல்லது பண்ணுவாரா, கெட்டது பண்ணுவாரா? இது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், இது உங்களுக்கு பாசிட்டிவாக, நெகட்டிவாக, இது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்ணலாம், இனி வரக்கூடிய டைமில், காலத்தில், அடுத்த வருஷமெல்லாம் என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகக்கூடிய அந்த இது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தெளிவு கிடச்சிடும். பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.